கொடுவ கட்டு. இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தேன் வைக்கலான்னு வந்திருந்தோம். ரொம்ப பசியாக இருந்துச்சு. நம்ம நண்பர் தான் பார்த்தீங்கன்னா மாங்காய் இருக்கிறத பார்த்துட்டு அறகுறாரு. இதை பாருங்கள், கீழே விழுந்துருச்சிங்களா. மாங்காய் உடைக்க போகிறாரு. அவரோட ஆயுதத்தை பாருங்கள், அப்படியே உட்கார இடத்துல அவருக்கு ஆயுதம் கிடச்சிக்கும். என்ன ஒன்று, இவர் திருடுறதுக்கே கொள்கையாக வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த பாருங்க, உப்பு மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஏன்பா கொடுவாக இருக்கும்போது ஏன்பா உடச்சி சாப்பிட்றீங்க? புளிப்பாக இருக்கும், அதனால தான் உடச்சி ம், சரி சரி, போடுங்க போடுங்க, சீக்கிரம் சாப்பிட்லாம். பத்தியா அறுசுவை நாக்கில் நடனமான போகிறேன். இதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா மதிய உணவு எங்களுக்கு இதுதான். இன்னும் நிறைய இருக்குது. இதோ பாருங்கள், அங்கெல்லாம் மாங்காய் மரம் இருக்குங்களா, அது 4 தென்னை மரம் இருக்குது, அங்கே இருக்குது. அது ஒரு 3 தென்னை மரம் இருக்குது, அங்கே இருக்குது. அப்படியே லைனாக சாப்பிட்டுட்டே போக வேண்டியது தான். கிடைக்கிறதுலாம் நம்மளுக்கு இது நான் ஃபோட்டோ எடு. டேஸ்ட்டாக இருக்குதுன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. போட்டு தீத்தி சாப்பிடுமா? ம், சரி. இப்போ ஆள் வந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஆள் வந்தாங்கன்னா கோவிந்தத்தை பேரை சொன்னால் போதும். இந்த மரத்தில் மாட்டி வச்சிருக்கு என்னன்னு நீங்கள் ஒன்றா கண்டுபிடிங்க பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். அவங்களுக்கு தெரியும், இருந்தாலும் அது என்ன, அது எதுக்கு யூஸு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள்.